காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு இளம் பெண் ஒரு பிரிட்ஜிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பாடியை முதல்ல அங்கே போகிற ஒரு வழிபோக்கர் பார்த்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்த போலீஸ்க்கு இது தற்கொலையா இல்லை திட்டமிட்ட கொலையான்னு ஒரு சந்தேகம் வருது. பின்னர் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த பொண்ணை பற்றி ஒரு டார்க் சைடு போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த பொண்ணு தன்னோட ஸ்டடீஸ் செலவை மீட் பண்ணுறதுக்காக நைட் கிளப்பில் டான்ஸராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது அவங்கள கொலை செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குமா? This is Crime Context channel and you're watching the bizarre murder case of Rachel. போலீஸ் வந்து ரேச்சலோட பாடியை பார்த்தப்ப ரொம்ப நாள் அழுகி போய் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு அதுலேருந்து. அதனால் யார் இறந்து போனதுன்னு போலீஸ்க்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த பாடியில் ஒரு பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் இருந்ததுனால அதை நியூஸ் பேப்பருக்கு பப்ளிஷ் பண்ணி யாருக்காவது 20 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே காணாமல் போயிருக்காங்களான்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரேச்சலோட கசின் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் தன்னோட கசின் ரேச்சல் அணிஞ்சிருந்ததாகவும் கொஞ்ச நாளாக அவங்கள ஃபோனில் ரீச் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ரேச்சலோட கசின் பேர் நான்சிக்கு ரேச்சலோட ஒரு டார்க் சைட் தெரிஞ்சிருக்கு. தன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு போதிய பணம் இல்லாததுனால ரேச்சல் நைட் கிளப்பில் டான்ஸராக வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ரேச்சல் இறந்து போய் கிடந்த அந்த பிரிட்ஜுக்கும் அவங்க நைட் டைமில் வேலை பார்த்த அந்த பாருக்கும் வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்திருக்கு. இதனால் போலீஸ் இதை ஒரு கொலையான்னு ஊர்ஜிதம் பண்ண முடியாமல் திணறாங்க. ரேச்சலோட கசின் நான்சி சொல்கிறது என்னென்னா, ரேச்சல் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் என்றும் அதனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மின்னும், அவங்களுக்கு எந்த சைன் ஆஃப் டிப்ரெஷனோ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னும், அவங்க ஃபேமிலியோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்கன்னும் நான்சி சொல்கிறாங்க. போலீஸ் அதனால் இது ஒரு கொலைங்கிற கண்ணோட்டத்தில் இப்போ ஃபாரன்சிக் டீமை எக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் சில முக்கிய க்ளூஸ் போலீஸ்க்கு கிடைக்கிது. ரேச்சலோட அட்டாப்சி சொல்கிறது என்னென்னா, அவங்க கீழே விழுந்த அதிர்ச்சியில் தலையில் பலமாக அடிபட்டு பிளட் ஃபோர்ஸ் ட்ராமாவால் ரத்தம் நிறையா வெளியில் வந்து அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. ஒருவேளை ரேச்சல் தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உடம்பில் எந்த விதமான காயங்களும் இருந்திருக்காது. மேலேருந்து கீழே விழுந்த அதிர்ச்சியில் தான் தலை அடிபட்டு உடஞ்சிருக்கும். ஆனால் ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைக்கிறது பிரிட்ஜோட கார்னர்லேயே ரேச்சலோட பிளட் ஸ்டெயின்ஸும் ரேச்சலோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற சில ஃபைபர்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கிது. இதனால் போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ரேச்சல் ஏற்கனவே அடிபட்டு மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க என்பது தான். ஏன்னா அடிபட்டு அவங்க உடம்பில் காயங்களும் ரத்தமும் இருந்ததுனால தான் அந்த பிரிட்ஜோட கார்னரில் போலீஸ்க்கு சில பிளட் ஸ்டெயின்ஸும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேச்சல் ஒரு வேளை பிரிட்ஜு மேலே ஏறி நின்று கீழே குதிச்சிருந்தாங்கன்னா ட்ரெஸ்ஸோட ஃபைபர்ஸ் எங்கேயுமே ஒட்டி இருந்திருக்காது. ஆனால் பிரிட்ஜு மேலே அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற சில ஃபைபர்ஸ் கிடைச்சதுனால போலீஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கொலைகாரன் அவங்கள கொலை செஞ்சு அவங்கள பிரிட்ஜு மேலேருந்து வச்சு கீழே உருட்டி விட்டுருக்கான் என்பது தான். அதனால தான் ரேச்சலோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபைபர்ஸ் அந்த பிரிட்ஜோட எட்ஜில் இருக்கிற கார்னர்ஸில் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. இது கொலைதாங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான தடயம் போலீஸ்க்கு கிடைக்கிறது என்னென்னா, ரேச்சலோட 2 கால்களிலும் வெள்ளை கலரில் சாக்ஸ் அணிஞ்சிருந்திருக்காங்க. அந்த சாக்ஸ் ரொம்ப க்ளீனாகவும் இருந்திருக்கு. ஒருவேளை ரேச்சல் தன்னாலே பிரிட்ஜிலேருந்து மேலே ஏறி குதித்து இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க காலில் இருக்கிற சாக்ஸில் கண்டிப்பாக சில மண் துகள்களாவது ஒட்டியிருந்திருக்கும். ஆனால் ரேச்சல் அணிந்திருந்த சாக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருந்ததுனால போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு கொலைகாரன் ரேச்சலை எங்கேயோ கொலை செஞ்சுட்டு அந்த பாடியை தூக்கிக்கிட்டு வந்து பிரிட்ஜு மேலேருந்து உருட்டி விட்டுருக்கான் என்பதை. மீடியாக்கள் முழுவதும் இந்த கேஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க.
பயங்கரமாக பப்ளிசிட்டியும் பண்ணுறாங்க. ஆனால் ரேச்சலோட கசினான நான்சிக்கு இது வருத்தத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ரேச்சலை பற்றி எங்கேயுமே மீடியாக்கள் நல்ல விதமாக எழுதலை. கிளப் டான்ஸர் மரணம், கிளப் டான்ஸர் இன்வெஸ்டிகேஷனில் திருப்பம், இப்படி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ரேச்சல் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்னும் ரேச்சல் தன்னோட படிப்பு செலவை கவனிச்சுக்கிறதுக்காக தான் நைட்டில் கிளப் டான்ஸராக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாங்கிறதும் நியூஸ் பேப்பர்லேயோ மீடியாக்கள்லையோ எங்கேயுமே வெளிவரலை. நான்சி ரேச்சலை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போலீஸ்க்கு இப்போ இந்த கேஸில் ஒரு பிரேக் கிடைக்கிது. ரேச்சலோட ஃப்ரெண்ட் போலீஸ்க்கு தெரிவிக்கிறது என்னென்னா, கொலை நடந்த அன்றைக்கி நைட்டு ரேச்சலும் தானும் அந்த கிளப்போட பார்க்கிங் லாட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்ததாகவும், அங்கே அந்த கிளப்போட ரெகுலர் கஸ்டமரான ஜாக் வந்து கிளப்புக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செஞ்சு தகராறு பண்ணும்போது ரேச்சல் அங்கே வந்து ஜாக் கூட பேசி ஜாக் பக்கத்தில் இருக்கிற மோட்டலில் தான் தங்கியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொண்டு அந்த மோட்டலில் தான் விட்டுட்டு வர்றதாகவும் கிளப்போட மேனேஜர்கிட்ட சொல்லி ஜாக்கோட நடந்து போயிருக்காங்க ரேச்சல். ரேச்சலை கடைசியாக உயிரோடு பார்த்த 3 பேர், ஒன்று ரேச்சலோட ஃப்ரெண்ட், இன்னொன்று அந்த கிளப்போட மேனேஜர், இன்னொன்று ரேச்சல் கூட்டிகிட்டு போன அந்த ஜாக் அப்படிங்கிற பர்சன். போலீஸ் ஜாக் யாருங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கன்னும் அந்த கிளப்புக்கு ரெகுலராக வருவாருன்னும், ரேச்சல் அந்த கிளப்பில் எப்போவுமே அந்த பிஸ்னஸ் மேனோட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னும் பரவலாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் ரேச்சல் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஜாக்கை நான் கொண்டு மோட்டலில் விட்டுடுறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அவரை ஜாக்கை ரேச்சல் அன்றைக்கி நைட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மோட்டலில் போய் போலீஸ் விசாரித்தப்போ தெரிஞ்சது என்னென்னா, ரேச்சல் ஜாக்கோட ரூமுக்கு போனதை அந்த மோட்டல் மேனேஜர் பார்த்துருக்காரு. ஆனால் ரேச்சல் திரும்பி வெளியில் போனதை அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் ஜாக்கை விசாரித்தப்ப ஜாக் சொல்கிறது என்னென்னா, ரேச்சல் அந்த மோட்டல் வாசல் வரைக்கும் தான் வந்தாங்கன்னும் ரூமுக்கு தானே போயிட்டதாகவும், ரேச்சல் அங்கேருந்து திரும்பி நடந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்க கிளப்போட பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டதாகவும் ஜாக் சொல்கிறாரு. இந்த மோட்டல் மேனேஜர் சொல்கிறதும் ஜாக் சொல்கிறதும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. போலீஸ் அதனால் ஜாக் தங்கியிருந்த அந்த மோட்டல் ரூமை தரவா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரேச்சல் இருந்து ஆல்ரெடி 4 நாள் ஆயிட்டதுனால 10 தடவைக்கு மேலே க்ளீனும் பண்ணிட்டாங்க அந்த 4 நாளில். போலீஸ் இருந்தாலும் விடாமல் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தேடின அந்த க்ளூ ரூமுக்கு உள்ளே கிடைக்கல. போலீஸுக்கு ரூமுக்கு வெளியில் கிடச்சிருக்கு. அந்த ரூமோட இன்னொரு சைடில் ஒரு ஓப்பன் விண்டோ இருந்திருக்கு. அந்த விண்டோவுக்கு வெளியில் போலீஸ்க்கு சில துணி ஃபைபர்ஸ் கிடச்சிருக்கு. போலீஸ் அந்த ஃபைபர்ஸை மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தெரிய வர்றது என்னென்னா, கொலையான அன்று ரேச்சல் அணிஞ்சிருந்த அவங்க ட்ரெஸ்ஸோட ஃபைபர்ஸ் அதுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். இப்போ அந்த விண்டோ வழியாக எட்டி பார்க்குற போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. கீழே இருக்கிற ரோட்டில் கருப்பு கலரில் ஆயில் மாதிரி ஏதோ சிந்திருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் போலீஸ் அந்த ஆயிலை பேப்பர் வச்சு லைட்டாக தொட்டு பார்க்கும்போது தெரிய வருது, அது ஆயில் இல்லை, அது ஒரு இரத்த ஸ்பிளாட்டர் என்பது. அதனால் போலீஸ் அந்த இரத்த துளிகளை ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தும் போது கன்ஃபார்ம் ஆகிறது அது ரேச்சலோட ரத்தம் என்பது தான். அந்த ரத்தம் சிந்தி இருந்த இடத்துக்கு பக்கத்திலே தான் மோட்டலோட பார்க்கிங் லாட்டும் இருந்திருக்கு. ஜாக்கோட கார் அந்த பார்க்கிங் லாட்டில் தான் அன்னைக்கு பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ மெல்ல மெல்ல போலீஸுக்கு என்ன நடந்திருக்கும்னு பிடிபடுது. ரேச்சல் ஜாக்கை ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் கொண்டாந்து மோட்டல் ரூமில் விட்டுட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜாக் அவங்கள பலவந்தமாக வேறு விஷயங்களுக்கு உட்படுத்த முயற்சி செய்யவும், அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை 2 பேருக்கும் நடந்த வாக்குவாதம் முற்றி போய் ரேச்சல் அந்த ஜன்னல் வழியாக கீழே இருக்கிற பார்க்கிங் லாட்டில் விழுந்திருக்காங்க. அப்போவே அவங்க ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி நிறைய ரத்தம் அங்கே பார்க்கிங் லாட்லேயே சிந்திருக்கு. இதனால் பதட்டமடைந்த ஜாக் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட காரில் ரேச்சலோட பாடியை எடுத்து போட்டுக்கிட்டு போய் அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருந்த அந்த பிரிட்ஜில் ரேச்சலை உருட்டி கீழே தள்ளி விட்டுடுறாரு. ஜாக் ரொம்ப தெளிவாக அவரோட காரை க்ளீன் பண்ணியிருக்காரு.
ஏன்னா போலீஸ் காரை ஃபுல் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் மேலோட்டமாக எந்த தடயமும் போலீஸ்க்கு கிடைக்கல. ஆனால் கார்பெட்டுக்கு அடியில் சில பிளட் ஸ்டெயின்ஸ் கிடச்சிருக்கு. அது ரேச்சலோடது தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். என்னதான் ஜாக் காரை க்ளீன் பண்ணாலும் மேலேருந்து பார்க்கிங் லாட்டுக்கு விழுந்த ரேச்சல் அங்கேயே மண்டை உடஞ்சி ரத்தம் வெளியேறி இருக்கு. அதை அவர் க்ளீன் பண்ண மறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸோட ஃபைபர்ஸ் ஜாக்கோட ரூமுக்கு வெளியில் இருக்கிற விண்டோவில் லேசாக ஒட்டி இருந்திருக்கு. இதையும் ஜாக் கவனிக்க வாய்ப்பே இல்லை. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு போலீஸ் ஜாக்கை ரொம்ப சுலபமாக 4 நாள்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக் இந்த குற்றத்தை முழுவதுமாக மறுக்கிறாரு. ரேச்சல் ரூம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனதாக தான் அவர் மறுபடியும் சொல்கிறாரு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு ஜூரிஸ் அவருக்கு 50 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குது.